ஊரான் சொத்தை ஆட்டையை போடுறதுல இந்த திராவிட மாடல் ஆட்சி பிஸியாக இருந்து, அதுவும் வந்து இவங்களுடைய மழை வந்தால் வெள்ள நிவாரணத்தில் ஒரு கட்டிங்க, மோட்டார் 1450 மோட்டார் ஹையர் பண்ணியிருக்கோங்கிறான். ஏன் ஹையர் பண்ணுற? நீ தான் கிட்டத்தட்ட எத்தனை 4, அது இதில் ஒரு 4, அதில் ஒரு 7, 11,000 கோடி நீ செலவு பண்ணியிருக்க. அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ மோட்டார் வாங்கின? நீ சாதாரணமாக இந்துக்கள் வந்து அமைதியானவர்கள், அமைதி விரும்பி ஒரு பிரச்சனைன்னு போவானான்னு நினைப்பான். அவன் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் பொங்கி எழுவான். பொங்கி எழும்போது நீங்களாம் அதுக்கு தாங்க மாட்டீங்களே. பிரமாதம், மாதம் மும்மாறி பெய்கின்றது, இந்த ஆட்சியில் பாலும் தேனும் ஓடுகின்றது. பக்கம் பக்கமாக எப்படி கலைஞர் அவர்கள் மனதில் நிறுத்தி கொண்டு வசனம் பேசுவாரோ அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு இல்லாமல் 10 பக்கத்திற்கு கூட பேசுவார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 100 கேள்விகள் கேட்டால் கூட தலைக்காமல் பதில் சொல்லுவார். அப்படின்னு சொல்கிற அளவில் எவன் தற்குறி இருக்கானோ அந்த தற்குறி தான் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறான். நம்மளை வந்து லூசுன்னு நினைச்சாலும், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது நம்மளை லூசு, பைத்தியம், பித்துக்குழின்னு நினைக்கிறது அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு 6வது அறிவே இல்லை, நம்ம ஒரு விலங்கினத்துக்கு சமம் அப்படின்னு நினைக்கதான் இந்த ஆட்சி செயல்படுதுன்னு நினைக்கிறேன். அதில் துஷார் மேத்தா என்ன சொல்கிறாரு, இவங்களுக்காக தான் நாங்கள் பிறப்பெடுத்ததே, இவங்களுடைய நன்மைக்காக தான் நாங்கள் வாழறோம், இதை போன்ற விளிம்பு நிலை மக்களுக்காகத்தான் நாங்கள் வாழறோம், இவங்க மாதிரி மக்கள்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாது, உலகத்தில் எங்கே கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அவங்களுக்காக தொண்டு செய்வோம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இவங்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? மைக் கிடைச்சிருச்சுங்கிறதுனால என்னடா உருட்டுற? நீங்கள் கவனித்து பாருங்கள், நான் சொல்கிறேன்னு நீங்கள் யாருமே இது பண்ணுவாங்க. நல்லா நன்றாக சிந்தித்து பாருங்கள். தர்மம் என்றைக்கடா தோத்தது? தர்மத்தின் பக்கம் இருக்கும் நாடு பாரத நாடு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். சென்னையில் 8000 கோடி செலவு செய்தும் வடியாத மழை நீர், மக்களை எதிர்கொள்ள முடியாமல் அஞ்சும் அரசும் அதிகாரிகளும். திண்டுக்கல்லில் நீதிமன்ற உத்தரவை ஏற்க மறுத்து கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக 144 தடை உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நிர்வாகம். முறைகேடாக மின்சாரம் பயன்படுத்திய திருப்பூர் திமுக மேயர் தினேஷ் குமாருக்கு ரூ. 42,000 அபராதம் விதித்த மின்சாரத்துறை. ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு இந்தியா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டுமா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காட்டம். புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு காலாவதியான பொருட்களை அனுப்பிய பாகிஸ்தான். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. சென்னையில் பார்க்குறோம், கடந்த 3 நாட்களாக மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தென் சென்னை பகுதியில் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வட சென்னை வந்து அது மூழ்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக எல்லோருக்குமான முதல்வருடைய தொகுதியே தண்ணியில் தத்தளிக்குது அப்படிங்கிற காட்சிகள்லாம் வந்திருக்கு. ஆனால் 8000 கோடி ரூபாய் இந்த மழைநீர் இந்த வடிகால் பணிக்காகலாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்லாம். இன்னும் குறிப்பாக கடந்த பிப்ரவரியில் வட சென்னைக்கு பல வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அங்கெல்லாம் இனிமேல் தேங்கவே தேங்காது. தென் சென்னை எப்படி இருக்குமோ அப்படி தான் இனிமேல் வட சென்னையும் இருக்க போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் காட்சிகள் வேறு விதமாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன தென் சென்னை மாதிரி இல்லை, அவங்க வழக்கில் என்ன கிழக்கு மேற்கு ஒரு பையன் இருக்கான், நம்ம திருத்துறைப்பூண்டிக்காரன். அவனோட ஃபேஸ்புக் பேஜில் 1ஆம் தேதி தண்ணி இருந்தது, 2ஆம் தேதி இல்லை அப்படின்லாம் போட்டிருக்கான். ஆனால் அது பக்கத்துலேயே மோட்டார் இருக்குது. முத நாள் மழை இருந்தது, ரைட். நம்ம சொல்கிறதே அதானே. நீ மோட்டாரை வச்சு அடுத்த நாள் இறக்கிறதுக்கு எதுக்குடா நீ 4000 கோடி ரூபாய்க்கு இங்கே நீ மழைநீர் வடிகால் அமைச்ச? நம்ம கேட்கறதே அதானே. நமக்கு மானியம் வீட்டுக்கு ஒரு மோட்டர் அதான் கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு மோட்டார் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அதுக்கு இல்லை தெருவுலையாவது ஒரு பெரிய பிரம்மாண்டமான மோட்டரை வச்சு அதை இறச்சிட்டு போயிருக்கலாமே. தென் சென்னையிலையும் இல்லைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். ஏன்னா மொத்த மழை இது வரைக்கும் பெஞ்சிருக்கிறது 14 சென்டிமீட்டர். அதிகபட்சமாக தென் சென்னையில் பெஞ்சிருக்கிறது 14 சென்டிமீட்டர். வட சென்னைன்னு கூட சொல்ல முடியாது. திருவள்ளூர் மணலியில் பெஞ்சிருக்கிறது தான்
கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் அதை ஒட்டி, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் புள்ளி யாராக இருக்கலாம். ஆனால் திருவொற்றியூருக்கு தெற்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா மழையோட வீரியம் வந்து தென் சென்னையில் எப்படி இருந்ததோ அதே கிராவிட்டி அதே இன்டென்சிட்டியில் தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தென் சென்னைக்கு 4,000 கோடி ரூபா பேக்கேஜ் போன தடவை, அந்த பேக்கேஜ் இந்த தடவை வட சென்னை பேக்கேஜ் உங்கள் பேர் கொண்ட ராஜேஷ் அதிமுக காரர் சொல்கிறார், வெள்ளை தண்ணியெல்லாம் காமிச்சு. ஏண்டா மார்ச் 2025 கூட என்னடா சொன்னீங்க, 6,500 கோடி ஒதுக்கி இருக்கோன்னீங்களா, அந்த பணம் எங்கடா அப்படின்னு தான் கேட்குறாரு. அதான் தண்ணியில் போயிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் போய் தான் ஆயிடுச்சு. கணேசபுரம் சப்வே, நான் மெட்ராஸ் வந்த இன்னிலேருந்து பார்க்குறேன், கணேசபுரம் சப்வே எல்லா மழைக்கும் முழுகுது. எல்லா மழைக்கும் எப்பப்பெல்லாம் இந்த கருணாநிதி குடும்பம் ஆட்சியில் இருக்கோ, கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு, நம்ம கூட மீம்ஸ் போட்டிருந்தோம், அதை போட்டிருக்கீங்களா? நம்ம பார்க்கல, நான் பார்க்குறேன் அதையும். அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஆர்காட்டாரோ யாரோ கொடை பிடிச்சிட்டு வரும்போது அவர் பார்வையிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம தத்தி ஸ்டாலின் இருக்காரு, ஃபோட்டோஷூட் முதல்வர், அவருக்கு அந்த விஜயகாந்த் மாதிரி அந்த ரெயின் கோட் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாள் தீராத காதில் இந்த மழை வரும்போது ஒவ்வொருத்தரையும் அது பண்ணுவார். அவர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் பையன் தத்தி, வயதில் சிறிய தத்தி, தத்தியில் சீனியாரிட்டி இவர் பெரியவர், அவர் தான் உதயனா தான். இல்லை, இப்போ நீங்கள் அதுவரை நிறுத்திட்டீங்க. நம்ம மீம்ஸில் நாளைக்கு இன்ப நிதி வந்தால் கூட அது அப்படி தான் இருக்கும். இன்ப நிதி வரவே கூடாது, அதற்கான வேலையை தமிழக மக்கள் செய்யணும். இவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அரசியலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும்ங்கிறதான் நம்முடைய பல பேருடைய ஆசை. அது வந்து இவங்களுக்கு ஒரு மேனியாக். இது இந்த மழை வெள்ளம் வந்த உடனே இவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, போய் ஓடோடி போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கணும்னு. பார்த்தீங்கன்னா நாங்கள் 8,000 கோடி செலவு பண்ணோம், 6,000 கோடி செலவு பண்ணோம், எப்படி வேலை செஞ்சாங்க அப்படிலாம் போய் பார்க்கணுங்கும்போது மக்கள்கிட்ட நிறைய இப்போ வந்து யாரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்புறதில்ல. இவனுங்கெல்லாம் டுபாக்கூருங்க, இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டு, திமுகவோட காலை கழுவி குடிக்கிறவங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு முடிவுக்கு மக்களே வந்துட்டாங்க போல இருக்கு. அதில் அவங்களே வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. அவனே இப்போ எடுத்து போடுறது இல்லாமல் அவனே சோஷியல் மீடியாவில் போடுறான், வாட்ஸ்அப்பில் போடுறான், இன்ஸ்டாவில் இருக்கிறவன் போடுறான். அது இல்லாமல் யூடியூபர்ஸ் போய் மக்கள்கிட்ட வேறு பேட்டி எடுக்கிறான். திமுக சார்பாக பேட்டி எடுக்கிறவனும் இருக்கான், அவனையே கழுவி ஊற்றுறதுன்னு நான் பார்த்தேன். திமுக சார்பாக இருக்கும்போதே அவனால் ஒரு லெவலுக்கு மேலே கன்வின்ஸ் பண்ணி எடுக்க முடியாது, கட்சிக்காரனை தான். பிரமாதம், மாதம் மும்மாறி பெய்கின்றது, இந்த ஆட்சியில் பாலும் தேனும் ஓடுகின்றது, பக்கம் பக்கமாக எப்படி கலைஞர் அவர்கள் மனதில் நிறுத்தி கொண்டு வசனம் பேசுவாரோ அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு இல்லாமல் 10 பக்கத்திற்கு கூட பேசுவார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 100 கேள்விகள் கேட்டால் கூட சளைக்காமல் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிற அளவில் எவன் தற்குறி இருக்கானோ அந்த தற்குறி தான் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறான். ஆனால் எந்த சராசரி மனிதனும் இதை அவங்களால ஜீரணிக்க முடியல. இதில் இன்னொரு பிரச்சனையை பாருங்கள், எந்த ஆத்தையும் தூர்வார்கள். அடையாறு ஆரம்பிக்கிறது மணிமங்கலத்துக்கிட்ட எங்கேயோ அங்கேருந்து ஆரம்பித்து 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பட்டினப்பாக்கத்தில் வந்து கடலில் சேருது. இந்த பட்டினப்பாக்கத்தில் கடலில் வந்து சேர்ற இந்த டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டர், இந்த ஆற்று டிஸ்டன்ஸுக்கு எவ்வளவு தண்ணி வந்து கடலில் போய் கலக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட மெக்கானிசமே கிடையாதான். ஏற்கனவே முகத்துவாரத்தில் போய் வந்து ஒரு ஆய்வெல்லாம் செஞ்சார். அதில் வந்து மணல் வந்து ஒழுங்காக அப்புறப்படுத்தலைன்னு சொல்லி அவங்க யார் கான்ட்ராக்டர் அவங்களெல்லாம் கண்டிச்சாரு. மண் அள்ளியா என்னை வந்து பாத்தியான்னு கேட்டிருப்பாரு. அந்த மணல் முகத்வாரத்தில் குமிஞ்சிருக்கேன், அதை அள்ளியா அப்புறம் என்னை வந்து பாத்தியாடா நீ அப்படின்னு அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாரு. மண் மேடிடும் அதெல்லாம் சரி. 2015 வெள்ளத்தில் சாதாரணமாக 35,000 கியூசெக்ஸ் கன அடி தான் அதுலேருந்து வெளியேற்றினா அந்த ஆறு முழு கொள்ளளவுக்கு போகிறது அடையாறு ஆறுக்கு. ஆனால் 55,000 கன அடி திறந்து விடப்பட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. ஆனால் அந்த 2015 எவ்வளோ தண்ணி போயிருக்குங்கிறத சயின்டிஃபிக்கலாக யாரும் தெரிவிக்கலை. இன்னி வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கு சயின்டிஃபிக் மெத்தடுக்கான உபகரணமே வாங்கலை. 40 கோடி செலவு பண்ணோம், நாங்கள் அடையாறு ரிவரை தூர்வாரினோம், அகலப்படுத்தினோம், ஆக்கிரமிப்புகளை அகற்றினோம். நீங்கள் சைதாப்பேட்டையில் போய் பாருங்கள், அந்த மக்களுக்கு மாற்று எடுத்து சென்னையிலேயே கொடுத்துருக்கணும். நீதி கட்சியோட இதை நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நீதி கட்சி சென்னையில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை வெளியேற்றணும்னு சொன்னாங்க. அதை அந்த ஆட்சியின் கனவை நிறைவேற்றுதோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு தோணுது. அந்த ஆத்தங்கரையில் இருக்கிறவங்கள ஒழுங்கான இடம் கொடுத்து தங்க வச்சிருக்கலாம். ஒய்எம்சிலாம் எவ்வளோ விஸ்தாரமான இடம், 10 ஏக்கர் 12 ஏக்கர் இருக்குல்ல, ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து பங்கு போட்டு கொடுக்கலாம்.
இந்த கோயில் இடம்னா எடுத்து கொடுத்துருவாங்க, அதை கொடுக்க முடியாது இல்லையா? இல்லை, நான் அதில் அரசியல் பேசல. நீங்கள் ஏதோ நான் ஜென்ரலாக என் மனதில் பட்டதை சொன்னேன். உங்களுக்கே தெரியும், நான் நாளைக்கும் கிராமத்தான் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேங்கிறது தெரியும். ஓ, அப்படி வேற ஒரு பார்வை இருக்கா? இருந்தாலும் நல்லது தான், செய்ய வேண்டிய விஷயம். இதில் வந்து அந்த மாதிரிலாம் செய்யறதை விட்டுட்டு அவங்களை கொண்டு போய் தெருவுக்கு வெளியில், ஊருக்கு வெளியில் தள்ளி வைக்கிறாங்க. திரும்பி அந்த ஜனங்க வேலைக்காக வராங்க. நீங்கள் இந்த ஆற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்து கோவில் ஆக்கிரமிப்பை தான் எடுப்பேன்னு புரியாத முடிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கபரஸ்தானையோ சர்ச்சையோ குருசையோ இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஒரு பிரச்சனைக்கு காரணம். வட சென்னை முழுக்க முழுக்க இது தென் சென்னையில் இருக்கக்கூடியது. தென் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கூவம் ஆறு, அரையாறு ஆறு, இதை எதையும் தூர்வாடுறது கிடையாது. இதில் வர தண்ணியை நீங்கள் தேக்கி வச்சாலே நீங்கள் தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு போய் நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டியது கிடையாது. வீராண ஏரியிலேருந்து அவ்வளோ தூரம் தண்ணி கொண்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் இந்த ஏரி இருக்குது பாருங்கள், செம்பரம்பாக்கம் ஏரி, அதை சுற்றி ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி கழிவை கொண்டு வந்து ஏரிக்குள்ளே விட்றான். அப்புறம் இது பாருங்கள் என்னென்னலாம் இதில் அவங்க கொண்டு வந்து விடும்போது அங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வேடிக்கை பார்க்குது. அங்கே இருக்கிற கட்சிக்காரன் அதை காமிச்சு மிரட்டி மாமூலம் வாங்குறான். அப்புறம் இந்த தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணுறேங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டு. இந்த ஆட்சி நல்ல தண்ணியை கெட்ட தண்ணியாக்கி, கெட்ட தண்ணியை மீண்டும் நல்ல தண்ணியாக்கி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ப்ராசஸில் எவ்வளவு தூரம் லஞ்சம் வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயம். போரூர் ஏரி இருக்குது. அந்த போரூர் ஏரியில் ஒரு கோவில் இருக்குது, ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஒரு கோவில் இருக்குது. அதை தள்ளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு வராங்க. ரெட்டேரி 2 ஏரியும் ஆக்கிரமித்து உள்ளுக்குள்ளே குடிசை போட்டு ஜனங்க ஓஹோன்னு வாழறான். அதுக்குள்ளே வெளச்சேரியில் ஏன் ஏரி தண்ணியில் முதக்குதுன்னா காரணமே அது ஏரிக்குள்ளே வீடு கட்டினது தான். பள்ளிக்கார நிலம், சதுப்பு நிலம். நாங்கள் சதுப்பு நிலம் ஒன்றும் அளவே வரையறை செய்யலைன்னு 2000 ஏக்கர்னா 200 ஏக்கர்னா அப்போ 2 ஏக்கர் கூட இல்லைன்னுவானுங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக இவங்க வந்து ஆக்கிரமிப்புகளில் பிஸியாக இருக்காங்க. ஊரான் சொத்தை ஆட்டையை போடுறதுல இந்த திராவிட மாடல் ஆட்சி பிஸியாக இருந்து, அதுவும் வந்து இவங்களுடைய மழை வந்தால் வெள்ள நிவாரணத்தில் ஒரு கட்டிங்க. மோட்டார் 1450 மோட்டார் ஹையர் பண்ணியிருக்கோங்கிறான். ஏன் ஹையர் பண்ணுற? நீ தான் கிட்டத்தட்ட எத்தனை 4, அது இதில் ஒரு 4, அதில் ஒரு 7, 11,000 கோடி நீ செலவு பண்ணியிருக்க. அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ மோட்டார் வாங்கின? அதனால் இவங்க எல்லா மட்டத்திலையுமே கரப்ஷனை டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது, வெறித்தனமாக ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, மக்கள் மத்தியில் இந்த ஃபோட்டோ ஷூட்டை பொய்யை கொண்டு போய் மக்கள்கிட்ட பரப்புறது. இதோட இன்னும் ஒரு தகவலையும் சொல்லிடுறேன். இந்த ஃபோட்டோ ஷூட்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. சிஸ்டம் முன்னாடி அவருக்கு வந்து கம்ப்யூட்டர்னு ஒழுங்காக எழுத தெரியுமான்னு தெரியல. சரி, அட்மினிஸ்ட்ரேஷன்லையாவது இருக்காரா? பெருந்தலைவர் காமராஜர் படிக்காதவர் தான். பெரிய அளவில் படிக்காத புரட்சி தலைவரும் அவரும் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்துட்டு போயிட்டார். அவங்க தாத்தா கருணாநிதியை 3வது தாண்டாதவர். ஆனால் சோஷியல் மீடியாவில் இறக்கும் வரைக்கும் ஆக்டிவாக இருந்தார். இவருக்கு அந்த மவுஸை வச்சுட்டு பிளைன் இது காமிக்கிறாங்க. பின்னாடி இதெல்லாம் நிற்கிறாங்க, கேமரா வச்சு எடுக்கிறான். கால்லேருந்து எடுக்கிறான், பின்னாடியிலேருந்து எடுக்கிறான். அங்கே உள்ளே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகளை என்ன சொல்கிறான், வாங்க மக்களை போய் பார்க்குற மாதிரி எடுக்கலாம்னா அவர் முழங்கா தண்ணியில் நின்றுக்கிறாரு, டிஷர்ட் போட்டு நின்றுக்கிறாரு. அந்த அம்மா வந்து ட்ரெயின் பெய்யுது, ட்ரெயின் ஆகுது, ஒரே இங்கே நாங்கள் நிவாரணம் கொடுக்குதோ அப்படின்னு இந்த இது இவங்க மாதிரி ஆங்கிலோ இண்டியன் மாதிரி அந்த அம்மா ஏதோ பேசுது. அது கொஞ்சம் இந்த அமலா சினிமா ஹீரோயின் அமலா மாதிரி அவங்கள ஏதோ பேசிட்டு போகிறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு சேகர் பாபு வந்து எதையோ பறி கொடுத்தா மாதிரி இப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. அவர் ஒரு அதை இன்னும் லிட்டரலாக சொல்ல போனோம்னா கலோக்கியல் லாங்குவேஜில் டெல்டா மாவட்டத்துக்காரங்களுக்கு புரியும்படியாக சொன்னோன்னா ஒரு பிரம்மத்தி மாதிரி இப்படியே ஏதோ வெறிச்சு போய் பார்க்குறாரு. இது இந்த கொள்ளையெல்லாம் எனக்கு பங்கு இல்லாமல் இவனுங்களே மொத்தத்தையும் வாயில் போட்டுக்கிட்டாங்களே அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸ் இருக்குமோன்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். இவங்களோட வந்து வேலையை செய்யறதில்ல, மக்களை துன்புறுத்துறதுக்கான அதுலேருந்து ஒரு கட்டிங்கு, அதுக்கப்புறம் நிவாரணங்கிற பேரில் ஒரு கட்டிங்கு, இடத்த ஆட்டைய போடுறது, இது எல்லாமே எது நடந்தாலும் தங்களுக்கு சாதகம். எது நடந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு, தத்தியோட ஃபேமிலிக்கு பணம் போய் சேரணுங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட விளைவு தான் இந்த கேடுகட்டத்தனமான வெள்ள கையாண்டது. நேற்று பார்த்தோம், திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம்னு மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு, அதாவது சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது, உண்மையின் பக்கம் நின்று இருக்கிறது. ஆனாலும் திராவிட மாடல் தெரியும், உண்மையை வந்து என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறோன்னு நேற்றே ஆரம்பித்தாங்க. பல அமைப்புகளும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் வழக்கு போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா
திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டி அப்படிங்கிறது, அங்கே ஒரு கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபம் வந்து அங்கே தான் ஏற்றுறது உண்டு. ஒரு தரப்பினர் அப்படின்னு திண்டுக்கல்ல ஒரு தரப்பினர் அப்படின்னாலே நீங்கள் டிஃபால்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு தரப்பினர் அவங்க வந்து உங்கள் கோயிலாக ஆனாலும் இருக்கலாம், ஆனால் அங்கே கோயிலுக்கு வெளியில் ஏற்றக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடாதுங்க அப்படின்னு போலீஸும் வந்து சொல்லியிருக்கு. இல்லை எங்களுடைய உரிமை இது அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டும் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடனே போலீஸ் என்ன சொல்லியிருக்கு, இல்லை இதை நம்ம பண்ணிட்டோம்னா பெரிய சட்டம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏற்படும் அப்படின்னு கோயில்கிட்ட வெக்கம் இல்லாமல் இவங்க கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்படி வெக்கம் இல்லாமல் என்கிட்ட சொல்கிறத எழுதியாக கொடுத்துருங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டோன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, எங்களால் சட்டம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியாது, கோர்ட்டு இது மாதிரிலாம் நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்களால் முடியாதுங்க எசமா அப்படின்னு எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. இப்பொழுது அதை மீண்டும் அந்த கேஸில் ஏற்றி தான் ஆகணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த அறிவிக்கப்படாத 144 மாதிரி போட்டு ஏற்ற விடாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்குன்னு இப்போ செய்தி வருது. அதை எப்படி பார்க்குறது? நீங்கள் திண்டுக்கல்ல ஒரு தரப்பு எதிர்ப்பு அப்படின்னா, திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் அடுத்த கன்னியாகுமரி மாவட்டத்தை போன்று இந்துக்கள் சிறுபான்மையாகி வருகின்றார்கள். இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் 100 இந்துக்கள் இருக்கிற இடத்துல 10 இஸ்லாமியர்களோ 10 கிறிஸ்தவர்களோ நிம்மதியாக வாழ முடிகின்றது. சந்தோஷமாக அவனை வந்து தாயா பிள்ளையா இருக்கும், மாமா மச்சானா இருக்கும், தொப்புள் குடி உறவு இவனும் சொல்லுவான் அவனும் சொல்லுவான் எல்லாம் பண்ணுவான். அதுவே காலப்போக்கில் அப்படியே மாறி அவன் வந்து 100 ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அவன் வந்து ஒரு 60-70 ஆகி நம்மால் ஒரு 20-30 ஆனால் கூட 30-40 இருந்தால் கூட இல்லை சரிக்கு சமமாக இருந்தால் கூட நம்மால் வாழறது கஷ்டம். இது நான் வந்து ஒரு மத வெறியிலையோ ஒரு வேகத்திலையோ இல்லை வெறுப்புலையோ நான் இதை சொல்லலை, கண்கூடாக பார்க்குற விஷயத்தில் சொல்கிறேன். நாகூர் பல தடவை நம்ம சீராளம்மன் கோவில் விஷயத்தை பேசியிருக்கோம். இப்போ தான் வந்து ஒரு இஸ்லாமிய ஃபேஸ்புக் பேஜ்லேயே அதை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, 100% நீங்கள் அந்த தெருவில் இருந்தாலும் முளைப்பாரி ஊர்வலம் போனால் என்ன தப்பு, சீர்வரிசை எடுத்துகிட்டு போனால் என்ன தப்பு அப்படின்னு ஒரே ஒரு நபர், யாரோ ஒருத்தன் பாவம், அவனும் குளியல் சாவு இல்லாமல் சாவ போகிறானோங்கிற ஒரு டவுட்டு எனக்கு. அவன் வந்து யாரோ ஒருத்தன் நல்லவன் கேட்குறான். அதே மாதிரி தான் இதில் இந்த ஒரு மாரியம்மன் கோவில் அன்னதானம் இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு கும்பாபிஷேகம் முடிந்து அதற்கான நீ அன்னதானமே போடக்கூடாது, நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் நடத்துகிற இடம் அப்படின்னு ஈஸ்டர் பண்டிகை இப்போதான் நடத்தியிருக்காங்க, அதனால நீ கொண்டு எங்கள் புனிதம் கெட்டு போயிடுன்றான். அப்போ தீண்டாமை இல்லையாங்க, பொது மைதானம் ஆனாலும் தீண்டாமையை கடைபிடிக்கிறான் கிறிஸ்துவாங்க. இது வந்து ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி வச்சு அதனால நீ வராதே அப்படின்னா அப்போ அது தீண்டாமை தானே அது. அப்போ தீண்டாமையை கை கொள்றவர்களை கைது செய்யாம தீண்டாமையை கடைபிடிப்பவன் பக்கத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சி நிற்குது. இது ஒண்ணு இல்ல, அப்பவும் போலீஸ் சொன்னது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அப்ப நான் திருப்பி அடிச்சேன்னா அப்ப வந்து வடிவேல் மாதிரி அடிச்சு காமி யார் பெரியவோன்னு பார்ப்போம். அப்ப என்ன ஆகும்? கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கலவரத்தில் கொண்டு போய் நிறுத்தினாதான் இருப்பீங்களா? இது மாதிரி கோத்ரா ரயில் எரிப்பு மாதிரி எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்லைங்க. திரும்பி அடித்தானா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சாதாரணமாக இந்துக்கள் வந்து அமைதியானவர்கள், அமைதி விரும்பி ஒரு பிரச்சனைன்னு போவானான்னு நினைப்பான். அவன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் பொங்கி எழுவான். பொங்கி எழும்போது நீங்களாம் அதுக்கு தாங்க மாட்டீங்களே. அப்படி நடந்தது தானே கோத்ரா, அப்படி நடந்தது தானே மண்டைக்காடு, அப்படி நடந்தது தானே கோயம்புத்தூர், அப்படி நடந்தது தானே இதே திண்டுக்கல்ல காகித மில்லட் மாவட்டத்துக்கு மாற்றக்கூடிய பிரச்சனை. எவ்வளோ விஷயங்கள் இது வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக இவங்க எடுத்துக்கிறாங்க. இது அரசாங்கமும் வேடிக்கை பார்க்குது. இதில் கோர்ட்டு உத்தரவு போடுது. 144 கோர்ட்டு வந்து அவங்க கோவில் இடத்துல அவங்க ஏற்றுறாங்க, கோவில் வாசலில் அது க்ளீன் பண்ணி அவங்க ஏற்றுறாங்க. அது அவங்க இடம், அவங்க இடத்துல செஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கோர்ட்டு கேட்குது. இப்போ என்ன சொல்லியிருக்கணும் காவல்துறை? கோர்ட்டு உத்தரவை நீங்கள் மதிக்கணும். ஏன்னா தமிழக முதல்வர் வந்து நீதிமன்றத்துக்கு அவ்வளோ கட்டுப்பட்டவர். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லிடுச்சுன்னா போனா போதுன்னு நீட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருவார். நீட்டுக்கு மட்டும் ஒரு சாய்ஸில் விட்டு எதிர்ப்பு தெரிவிப்பார்.
அதே மாதிரி தான் இப்போ இந்துக்களுக்கும் நல்ல விஷயங்கள் எதையுமே இந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு இது கோர்ட்டே சொன்னால் கூட போடா என் ஜுஜுபி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேவலப்படுத்துகிறாங்க கோர்ட்டை. இப்போ அதே மாதிரி தான் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நேற்று ரவிக்குமார் போட்ட கேஸில் இந்து முன்னணி கிட்டத்தட்ட பல 10 ஆண்டுகளாக போராடி மண்டையில் வெட்டெல்லாம் வாங்கி அடி உதையெல்லாம் வாங்கின இயக்கம் இந்து முன்னணி. அந்த இந்து முன்னணியில் ராமகோபாலனுக்கு உதவியாளராக இருந்து பாட்டு பாடி உடுக்கடித்து பாட்டு பாடி ஒரு நல்ல தலகர்த்தராக இருந்து இன்றைக்கு தனி குடித்தனத்தில் இருக்கும் அன்பு சகோதரர் ராம ரவிக்குமார் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்குக்கு மாண்பமை மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நீங்கள் அங்கே தீபத்தூணில் தான் ஏற்றணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த தமிழக காவல்துறையும் இந்த விடியா அரசும் இவங்க வந்து அப்பீலுக்கு போய் ஹெச்ஆர்என்சி, அதாவது என் உரிமை எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் உலகத்தில், இந்த உலகத்திலேயே ஹெச்ஆர்என்சியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வேலையை ரவிக்குமாரும் இந்து முன்னணியும் செஞ்ச வேலையை செய்ய வேண்டியது ஹெச்ஆர்என்சி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீ யாரை கேட்டு வழக்கு தொடுத்த, அவசியமே இல்லைம்மா, நாங்கள் ஏற்ற மாட்டோங்கிறான். அப்போ நீ யாருக்காக பேசுகிற? அப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரே ஒரு பயம்தான், யாராவது மான ரோசத்தோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளோ புதுசாக வரக்கூடியவங்களுக்கோ அது இவங்க ஒரு இதாகவே வச்சிடக்கூடாது. நீ வந்து கட் பண்ணிட்டு வா, அப்போ தான் உனக்கு ஹெச்ஆர்என்சியில் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன வருது? இது தனி மனிதனுக்கு விடப்பட்ட ஒரு சவால் தானே இது. அது செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா ஹெச்ஆர்என்சியோட நடவடிக்கை அப்படி தானங்க இருக்கு. அரோகரான்னு சொல்றியோ இல்லையோ, அல்லோலையான்னு சொல்லு. சொல்லான அரோகரா சொன்னீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன், நீ அல்லேலுயா சொன்னாதான் உனக்கு வேலை. கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கு இவங்களுடைய நடவடிக்கை. இது வந்து இன்னைக்கு இப்போ கண்டெம்ட் தொடுத்து அநேகமாக இந்த நேரத்தில் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து மதுரை எஸ்பியும் மதுரை இவரும் கலெக்டரும் சேர்ந்து இந்நேரம் கண்டெம்ட்டுக்கு ஆஜராகிருக்கணும்னு நினைக்கிறேன், அப்பியர் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் வந்து திண்டுக்கல்லுக்கும் வந்து கண்டெம்ட்டுக்காக போகிறாங்க. இப்போ இந்த 2 கேஸ்லேயுமே இந்துக்கள் பக்கம் நின்று பேச வேண்டிய இந்து அறநிலையத்துறை இது வந்து அவங்க உரிமையை விட்டு கொடுத்து, அதுவும் உரிமையை விட்டு கொடுக்கறது இல்லாமல் எதிராளி கருத்தை வலுப்படுத்துகிற மாதிரி. இதில் எதிராளின்னு தான் சொல்லணும், ஏன்னா கோர்ட்லேயே எதிரின்னு தான் போடுறான். குற்றம் சாட்டப்பட்டவர், மனுதாரர், எதிர் மனுதாரர் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. போலீஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா எதிரி, நான் போலீஸ் ரெக்கார்டை வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து போலீஸ் தான் வந்து இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் மோத விடுது. இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் மோத விடுது. இந்த திராவிட மாடல் ஆட்சி, அந்த திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை தான் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் மோத விடுது. எனக்கு இதில் ஒரே ஒரு டவுட் தான் சார் வருது. மேல்பாதியில் பிரச்சனை வந்தது, 2 ஜாதி கோயிலை மூடுன்னாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு தீர்ப்பு வந்தது, கலெக்டர் காவல்துறை பாதுகாப்போடு நீங்கள் தரிசனத்துக்கு போங்க, நாங்கள் இருக்கிறோம், இது இந்த சமுதாயத்தில் இப்படியெல்லாம் நடக்க அனுமதி. அது ஓகே, வரவேற்கும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா எல்லாருக்கும் இது இருக்குன்னா. பட் இது தனிப்பட்ட கோயிலுங்கிறது அந்த இஷ்யூவே வேற. அது இருந்தால் கூட அதற்கெல்லாம் ஃபுல் பந்தோபஸ்து கொடுக்கக்கூடிய போலீஸு ஏன் இந்த பகுதியில் மதம் பிரச்சனை அப்படிங்கிறப்ப ஏன் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுதுங்கிறது தான் இப்போ கேள்வி. அதாவதுங்க, நீங்கள் பண்பாடு கலாச்சாரம், இப்போ விளக்கேற்றுறதே ஏன் விளக்கேற்றுறோம்? நம்ம வந்து பெருமை பீத்திக்கவா? நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் வழி வழியாக நாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் தொடர்ச்சியாக கொண்டு வரும். அயோத்தியில் ராமர் போய் மீண்டும் பட்டாபிஷேகத்துக்கு பொறுப்பெடுத்த போது ஊரே தீபமாக ஏற்றி அலங்கரித்து கங்கை கரையிலேருந்து சரிய நதிக்கரையிலேருந்து இருந்தது வரலாறு. தொன்று தொட்டு நம்முடைய நடைமுறையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் கொண்டு வரும் நடைமுறை புழங்கிக் கொண்டிருக்கும் நடைமுறையை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பெருமையை, நம் ஆன்றோர் சான்றோர் மூதோரின் பெருமையை நீ ஏண்டா சொல்ற, நீ ஏன் இன்னும் இந்துவா இருக்கேங்கிறான். இந்த திராவிட மாடல் ஆட்சி நேரடியாக கேட்காது. 2 கேள்வி, ஒரு கேள்வி ஒரு செயல். முதல் கேள்வி என்னன்னா, நீ ஏன் இன்னும் இந்துவா இருக்க, நீ அல்லையா சொல்லிட்டு அங்கே போயிடு அப்படின்னு கிறிஸ்டியன் மெஜாரிட்டியாக இருக்கிற, முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல, அவன் டாமினேட் பண்ணுற இடத்துல நீ நறுக்கிட்டு போயிடு, இங்கே ஏன் இருக்கேனுங்கிற அளவில் தான் இந்த ஆட்சியோட செயல்பாடு இருக்கு. இது ஒன்று. எனக்கு இன்னொரு பயமும் இருக்கு. இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 144 போட்டாங்க, கோர்ட்டு உத்தரவு
நீ அந்த இடத்துலலாம் விளக்கேற்றணும்னு சொல்லி. இங்கே எனக்கு ஸ்டே கொடுன்னு போய் இவனே கெஞ்சிறான். நான் ஏற்ற மாட்டேன், ஏற்றுறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியவனே நான் மாட்டேன், நீங்கள் வந்து ஸ்டே கொடுத்துருங்க, அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், திருப்பரங்குன்றம் கோவிலே வந்து வக்போர்டுகள் தான் வரும் அப்படின்னு சொல்லிடுவானோன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்து. இதை விட ஒரு பெரிய பீதி என்னன்னா, நாளைக்கு இந்த காவல்துறை இப்போ நேற்றுக்கு அந்த திண்டுக்கலுக்கு கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும், முந்தா நேற்றுக்கு பரங்குன்றத்துக்கு கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும், அந்த நீதிபதிகளை கைது செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். அதாவது வீட்டுக்காவலே இவங்க வந்து வீட்டுக்காவலாம் கிடையாது. இன்னைக்கு இயரிங் வருதுன்னு வச்சுங்க. இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு இந்து கோயில் சம்பந்தமான ஒரு தீர்ப்பு, ஃபைனல் இயரிங் வருது, சட்டத்தின்படி அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. என்ன அதில் அவங்கள்ட்ட அவைலபிள் ரெக்கார்ட்ஸோ அதை வச்சு தான் கொடுக்குறாங்கன்னு வச்சா உடனே அவங்கள போலீஸை அரெஸ்ட் பண்ணிடும் அப்படிங்கிறீங்களா? அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இந்த காவல்துறை அரெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வருமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கு. நான் இதை வந்து பீதி கலப்புறதுக்கோ கிண்டல் பண்றதுக்கோ நான் சொல்லல, சீரியஸா சொல்றேன். இப்போ நீங்க என்ன, இப்போ காவல்துறை ஜிஆர் சுவாமிநாதன் அரெஸ்ட் பண்ணுங்கிறீங்களா? பண்ணலாம், ஏன்னா அவங்களுடைய நடைமுறை அப்படிதானே இருக்கு. ஏன்னா நாளைக்கு இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அவர் கொடுத்த தீர்ப்புக்கு நீங்க என்ன பண்ணோம், ஜிஆர் சுவாமிநாதன் பரங்குன்றத்துக்கு கொடுத்துருக்காரு, இன்னொரு ஜட்ஜு ஜெயச்சந்திரனும் இது கிடையாதுடா போடான்னு விரட்டி விட்டாரு. அதே மாதிரி திண்டுக்கல்லுக்கும் என்ன சொல்றாங்க, திண்டுக்கல்லுக்கும் அவனுடைய உரிமை அவன் போய் நிறைவேற்றணுங்கிறான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல கோர்ட்டு சொல்லியும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா, அப்ப ஜட்ஜை விட லோக்கல் ஏட்டையா தானே பவர்ஃபுல், ஏட்டையா தானே பவர்ஃபுல். ஹைகோர்ட் ஜட்ஜி பவர்ஃபுல்லா, ஏட்டையா பவர்ஃபுல்லா தமிழ்நாட்டில்? ஆனா இந்த பயலெல்லாம் சேர்ந்து மோடி பெட்டக்ஸையே மோந்து பார்த்துக்கிட்டு மோடி கோர்ட்டு மதிக்கிறதுல மயிரை மதிக்கிறது இல்லை அப்படின்னு இங்க உருட்டுறானுங்க இந்த பயலெல்லாம். இவனுங்கெல்லாம் அதே கோர்ட்டு தான் பின்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு, நாம பல வருஷமா சொல்றத கடைசி நியூஸ்ல வருவோம் நம்ம. ஆனா கோர்ட்டை மதிக்கிற மோடிய இந்த பயலுக ஏத்திட்டு இருப்பானுங்க. ஒரு ஏட்டையா தான் பவர்ஃபுல். தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜு ஒரு வந்து ஜுஜுபி அப்படின்னு சொல்ற ஆட்சி, ஆஹா பிரமாதம், அனைவருக்குமான ஆட்சி, இது வல்லவோ மக்களை மேம்படுத்தக்கூடிய ஆட்சி, இது கற்காலத்திற்கு இட்டு செல்லாமல் நம்மை 40வது செஞ்சுரிக்கே அழைத்து செல்கிற ஆட்சி. இவனுங்கெல்லாம் எது மனநோயாளிகள், இவனுங்கெல்லாம் இவங்களை கொண்டு போய் குணசீலத்திலேயோ இல்லை ஏர்வாடிலேயோ கொண்டு போய் கட்டி போடணும் இந்த பயலோட. இல்லை, இந்த அரசியலமைப்பில் உச்சபட்சம் வந்து நீதிமன்றம் தான் அப்படிங்கிறாங்க. அந்த நீதிமன்றத்தையே நீங்க தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றத்தையே நாங்க முற்றுகையிடுவோம்னு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மிரட்டல் விடுக்கிறது. முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சொல்றான், இந்த கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க, நாங்க யாருன்னு காமிக்கிறோம், நாங்க ஒண்ணு சேர்ந்துங்கிறான். அப்ப நாளைக்கு ஏதோ ஒரு பகுதியில இப்ப கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு சில இடங்கள்ல பேக்கெட்ஸ்ல இருக்கும்போது அவங்க வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க, அங்க மெஜாரிட்டி ஹிந்துஸ் இருக்கான், நீ இயேசுவை கும்பிடாதுன்னு சொல்றான். அப்ப இதே இது அதுக்கு பொருந்துமா? இது எப்படி தப்புன்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்துக்களும் இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ நீ வந்து ஒரு இதை கொண்டு போகாத ஃபண்டமெண்டலிஸ்ட்ல கொண்டு வருது, அது இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிஸ்டாலும் சரி கிறிஸ்டியன் ஃபண்டமெண்டலிஸ்டாக இருந்தாலும் சரி நாம் வன்மையாக எதிர்க்கிறோம். அதே போன்றுதான் எந்த இந்துவும் இது வரைக்கும் சொன்னதில்லை. நாளைக்கு ஒருவேளை இந்த திராவிட மாடல் ஆட்சியின் அலங்கோலத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ இயக்கங்களின் மதவெறியை பார்த்து நம்மளை விட வேகமா யாராவது கிளம்பி வந்துருவான்னா, ஏன் நம்மளை சொல்றேன்னா, இப்போ உங்களை என்ன பாலகௌதமனை பிரியாவெல்லாம் என்ன சொல்றாங்க, மதவெறியர்கள், சங்கிகள், மூளை முழுவதும் மதவெறி இப்படிதானே சொல்றாங்க. ஆனா நாம எங்கேயுமே போய் எந்த இடத்துலையுமே யாருக்கும் நாம பிரச்சனை பண்ணதில்லை, நாம தடுப்பாட்டம் தான் ஆடுறோம். தடுப்பாட்டம் ஆடும்போதே ஒன்னு அடிக்கும் போது காமிடா மூஞ்சியை உடைக்கிறேன்டான்னு தான் கேட்கறான். நாம வந்து மூஞ்சியை காமிச்சா வெரி குட் சூப்பர், மூஞ்சியை உடைச்சிட்டாங்க, ரத்தம் வந்துருச்சுங்க, அந்த மூக்கெல்லாம் உடஞ்சி போச்சுங்க, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படிமா. அப்பதான் நாம அந்த மாதிரி நாளைக்கு ஒருவேளை இன்னொரு 50 வருஷம் கழிச்சு யாராவது இப்படி கிளம்பி வந்தா கூட அதுவும் தவறுன்னு தான் நாம சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கோர்ட்டு தான் எல்லாத்துக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை வேற வச்சுக்கிறாங்க இந்த பயலுக. ராகுல் காந்தியிலிருந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பாராளுமன்றத்துக்கு மட்டும் இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் வச்சுட்டு நிக்கிறீங்களேடா, ஏன்டா கோர்ட்டு சொல்றதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீதிமன்றம் தானே கடைசி புகலிடம், மனிதனுக்கு கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தானே. அந்த நீதிமன்றத்தையே ஒரு ஏட்டையா தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. படித்தவன் சூதும் வாதம் செய்தால் போவான் ஐயோன்னு போவான். இது வந்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த மாதிரி ஒரு பித்துக்குளித்தனமா, மிருகத்தனமா, காட்டு மிராண்டித்தனமா ஒரு இந்துக்கள் மீது ஒரு வெறுப்பு தலைக்கேறி செய்திருந்தாலும்
சீஃப் செக்ரட்டரியோ டிஜிபியோ கூப்பிட்டு என்ன சொல்லணும்? சார் இது தப்பு சார், இது வந்து நாம் வந்து ஒரு பேட் ட்ரெண்டை ப்ரெடிசன்ட்டை நம்ம கையாளுறோம், இது என்னால் பண்ண முடியாது, வேணா என்னை பொறுப்பை விட்டு எடுத்துங்க, என்ன வேலையை விட்டாங்க அனுப்பிச்சிட போகிறாங்க, அங்கேருந்து வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் தானே போகிறேன். சொல்ல வேண்டிய அதிகாரிகளும் சொல்வதில்லை, நேர்மையாக இருக்க வேண்டிய அரசியல்வாதிகள், தமிழகத்தை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளும் நேர்மையாக இல்லை. இதற்கெல்லாம் கண்டிப்பாக தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய் வருத்தம் கூலி தரும்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இந்து சமுதாயத்தை இவர்கள் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவன் வாக்குச்சீட்டு முறையில் உங்களுக்கு பதில் சொல்லும் போது நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து இந்த திராவிட மாடல் அரசு அவ்வளவு திட்டி தீர்த்திருக்கீங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு நேர்மையாக செயல்பட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் சார் இந்த 3வது கேள்வி. யாராவது வாங்கின சொத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களா? முறைகேடாக மின்சாரம் பயன்படுத்தினான்னு திருட்டு, இன்னொரு திருட்டு பயலா? திமுக திருப்பூர் மேயருக்கு 42,000 அபராதம் விதிச்சிருக்கிறது மின்சாரத்துறை. அப்படின்னா ஒரு மேயரே இருந்தா கூட அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் மேல ஃபைன் போடு அப்படின்னு இந்த துறை செயல்பட்டிருக்கு. அந்த ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அனுமதி, அந்த அதிகாரத்தை வந்து இந்த முதல்வர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். அடாடா, எவ்வளவு சிறப்பு. அந்த திருப்பூர் மேயர், அவர் பேரு தினேஷ். இந்த தினேஷுக்கும் ஒருவேளை தினேஷ் வந்து பொங்கலூர் பழனிசாமியோட ஆளா இருப்பாரோ? கருணாநிதி வந்து பொங்கலூராருன்னே சொல்ல மாட்டாரு, வாயா பெங்களூராரு. ஏன்னா அவர் பாதி நேரம் எம்எல்ஏவோ மந்திரியாவோ இல்லைன்னா அவர் பெங்களூர்ல போய் ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கப்படுவாராம். அதனால என்னையா பெங்களூரார், அவர் பொங்கலூராருன்னே சொல்ல மாட்டாராம். அது மாதிரி அந்த பெங்களூராரோட ஆளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு அதனாலேயே காண்டாயே, ஏன் இவன் என்னென்னலாம் பண்ணுறான் பாடுறா, இவன் வீட்டுக்கு அதுவும் பாருங்க, அவர் வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இருக்கிற சர்வீஸை சரண்டர் பண்ணிவிட்டு ஒரு டெம்பரரி சர்வீஸை ஒன்று வாங்கணும். இந்த சர்வீஸை நான் சரண்டர் பண்ணிட்டேன், டெம்பரரி சர்வீஸ் எங்கள் அம்மா மேலே நான் அந்த கேட்டிருக்கேன், சர்வீஸ் கேட்டேன், அதுக்கு 19,000 சில்லற ரூபா நான் பணம் கட்டிட்டேன், ஆனால் அவங்க இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதில் 2-3 சம்பவங்கள் இதில் நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கிது. அந்த அளவுக்கு இந்த பயில நல்லவனுங்க. கோர்ட்டு உத்தரவு கொடுத்து கூட ஒரு ஹெட் கான்ஸ்டபிளை வச்சு கேவலப்படுத்துகிற இந்த ஆட்சி, நான் 38,000 ரூபா கட்டலைங்கிறதுக்காகவா இந்த ஆள் இது பண்ணுறாங்க? அந்த ஆள் ஒன்றும் உஸ்ஸை எடுத்து எதாவது பேசியிருப்பான், ஃபால்டாயில் எடுத்து, இல்லை செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டிருப்பான், இல்லை வாங்கின பங்கை ஒழுங்காக திருப்பி கொடுக்காம இருந்திருப்பான் தலைமைக்கு, இல்லை அந்த முதல் குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட நபர்கள் திருப்பூரில் கணிசமான அளவில் இருக்காங்க, தமிழகத்தை கடந்தும் அவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ஏதோ மோதல் போக்க கடைபிடிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்கு. இது விஷயம் இல்லை, இது விஷயமா இருந்தால் வெளியிலேயே வந்திருக்காது. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு போயிருக்காங்க, இந்த ரைடு தான் போய் பிடிச்சிருக்காங்க, அந்த ஸ்குவாடு தான் போய் பிடிச்சிருக்காங்க. ஸ்குவாடு போய் பிடிச்சிட்டு இதை சூப்பர்வைசர் பண்ண 2 பேர் அந்த ஏரியாவுக்கு இருக்கான், அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் படிக்கும்போது நம்மளை மொத்தமாகவே லூசுன்னு நினச்சிட்டாங்களா இந்த கவர்மெண்ட்டு? நம்மளை வந்து லூசுன்னு நினைச்சாலும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது நம்மளை லூசு, பைத்தியம், பித்துக்குழின்னு நினைக்கிறது அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு 6வது அறிவே இல்லை, நம்ம ஒரு விலங்கினத்துக்கு சமம் அப்படின்னு நினைக்கதான் இந்த ஆட்சி செயல்படுதுன்னு நினைக்கிறேன். முதல் காரணம் 38,000 ரூபாய்க்காக இந்த மேட்டர் கிடையாது. 2வது காரணம், அந்த அஃபீஷியல்ஸுக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கும், பறக்கும்படைக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கும். செந்தில் பாலாஜிக்கு எதிர்ப்பா இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. அது என்ன மேட்டருங்கிறது காலப்போக்கில் இது வரப்போகுது. ஆனா அவ்வளவு யோக்கியர்கள் இவங்க கிடையவே கிடையாது. 11 மணிக்கு வேண்டப்பட்டவர்கிட்ட ஒரு பெரிய கமிஷன் ஏதாவது வாங்கியிருப்பாரு. அதான் இதெல்லாம் அதாவதுங்க, நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரும் பணம் திருடினா கூட பிரச்சனை இல்லை, சின்னதா வேற ஏதாவது செஞ்சா கூட அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா இது 2மே இல்லாம வேற ஏதோ ஒரு போய் இந்த எலிப்பொறியில சிக்கின மாதிரி இந்த ஆள் வந்து இந்த வடைக்கு போய் மாட்டோம் பாருங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு வடை சம்பந்தமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல போய் சிக்கியிருக்கான். ஏன்னா 11:05க்கு நீ மண்ணள்ளிக்க, நீ வந்து என்னை கொல்ல போறான், என்னை கொலை பண்றதுக்கு ஆளுங்க வராங்க அப்படின்னா அந்த இதுக்கு புதுக்கோட்டை இவர் இந்த பாய் அவர் கதறினாரு. அதே மாதிரி திருநெல்வேலியில வக்போர்டுக்கு அவர் வீடியோவே போட்டாரு, என்னை கொண்டுடுவானுங்க அப்படின்னு. டே செத்தா சாவுடா அப்படின்னா நடந்துக்கிட்டது காவல்துறையும் தமிழக அரசும். ஆனால் ஒரு
பல உயிர்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி, அரசாங்க பணம் பல 100 கோடிகள் கொள்ளை போகும்போது செயல்படாத ஆட்சி இந்த 38,000 ரூபாய்க்காக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி நீங்கள் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம இந்த செய்தியை நம்ம ஒரு ஃபாலோ அப்லேயே ஒரு பக்கம் வச்சுட்டே இருந்தோம்னா அதற்கான விடை கிடைக்கும் நமக்கு. ரோஹிங்கியாக்கள் பற்றி பார்த்தோம். அவங்க மியான்மர்லேருந்து வந்த ஊடுருவல்காரர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு அகதிகள் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், அங்கங்கே அவங்களுக்கு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அவர்களும் பாவம் தானே, அவர் உயிர்களுக்காக அதுவும் ஒரு உயிர் தானே, அந்த உயிர் அவ்வளவு மலிவாகி விட்டதா? உலகம் எங்கும் அவங்க எங்கேயுமே ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த இந்தியா தான் அவங்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் கூட இந்த பிரசாந்த் பூஷன் போன்ற ஒரு போராளிகள்லாம் அப்பப்போ வக்ரபுத்தி படைத்தவர்கள் வழக்கு தொடுப்பாங்க. அப்படி வந்த ஒரு வழக்கில் தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்ததே ஊடுருவல்காரர், எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வந்திருக்க, நீ இங்கே ஆல்ரெடி செட்டில் ஆனவங்க மாதிரியே நீனே உன்னை ட்ரீட் பண்ணோம், எனக்கு இப்பொழுது வேலை கொடுங்க, எனக்கு இப்பொழுது வாக்குரிமை கொடுங்க, எனக்கு ரேஷன் கொடுங்க இப்படின்னு நீ டிமாண்ட் பண்ணினா, இப்போ உள்ளில் இருக்கிறவனை இவனை நாங்கள் என்னைக்கு பார்க்கறது, உன்னை எப்படி நாங்கள் இதாக எடுத்துக்க முடியும், இந்த குடியுரிமை ஆட்களாக எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு இது போல் ஊடுருவல்காரர்களுக்கு இங்கே என்ன ரத்தன கம்பம் விரித்து அவங்களெல்லாம் வரவேற்கணுமா அப்படிங்கிற துணியில கேள்வி கேட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற பின் உலகத்தின் கவனத்தை பெறக்கூடிய இன்னும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு 16ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இது ஒரு அப்சர்வேஷனை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றத்தோட பேட்டர்னை பார்த்தோன்னு வச்சுங்க, அவங்க அப்சர்வேஷன்லாம் கண்டபடி திட்டுவாங்க. அப்புறம் தீர்ப்பு எப்படி இருக்கும்? தீர்ப்பு பார்த்தா நாங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் மனதில் கொண்டு இனிமேல் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுவாங்க. அப்படி இவர் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம், நம்ம அப்படின்னு நம்புறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு நம்புவோம். நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே, இப்ப தீர்ப்பு இப்படி வந்திருக்கேன்னு நேர்களும் அது நம்ம தப்பு இல்லையா? நம்ம இப்பவே அதுக்கு டிஸ்க்ளைமரும் போட்டுப்போம். அது நம்ம தப்பு இல்லை, அப்படியே வந்தாலும் நம்ம தப்பு இல்லை. நம்ம காலாகாலமாக இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அவருடைய உண்மையிலேயே அவர் அந்த மாதிரி தீர்ப்பும் பாசிட்டிவாக வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இல்லைன்னா அதில் இன்டெப்த்தாக போய் சில விஷயங்களை சொல்ல போகிறதில்ல. இந்த கேஸ் வந்ததுக்கான காரணமே ஒரு ரோஹிங்கியா காணாமல் போடுறான் அந்த இதுலேருந்து, கேம்ப்லேருந்து. அவன் எங்கே போனான்னு பிடிச்சி கொண்டு வா அப்படிங்கும்போது தான் இந்த கேஸ் வருது. நேத்திக்கு துஷார் மேத்தா தான் இந்த கேஸுக்கு அப்பீர் ஆகி, துஷார் மேத்தா அதில் அவர் ஜட்ஜி இதெல்லாம் சொல்லும்போது அவர் குறுக்கிட்டு, எனக்கு இது எப்படியா இருந்தாலும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தமிழ்நாட்டில் சின்ன தத்தி பெரிய தத்தி இவங்களுக்கெல்லாம் எப்படியும் போய் இந்த நியூஸ் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்ததுனால, அப்புறம் அந்த தொடப்பக்கட்டை கெஜ்ரிவால், அப்புறம் அந்த உண்டியல்ஸ் இவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய கிறிஸ்துவ இயக்கங்கள் எப்படியும் இதை படிச்சிருப்பாங்க. அதில் துஷார் மேத்தா என்ன சொல்கிறாரு, இவங்களுக்காக தான் நாங்கள் பிறப்பெடுத்ததே, இவங்களுடைய நன்மைக்காக தான் நாங்கள் வாழறோம், இதை போன்ற விளிம்பு நிலை மக்களுக்காகத்தான் நாங்கள் வாழறோம், இவங்க மாதிரி மக்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது, உலகத்தில் எங்கே கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அவங்களுக்காக தொண்டு செய்வோம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இவங்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? நியாயமான கேள்வி தானே. எங்களுக்கு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை. உனக்கு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, ஐநா சபைக்கு நீங்கள் போகலாம், வாட்டிக்கனில் சொல்லி நீங்கள் இத்தாலியில் போய் அவங்களுக்கு மிகப்பெரிய இத்தாலியில் கொடுக்கலாம், இத்தாலியில் சொல்லலாம், வாட்டிக்கனில் சொல்லலாம், சவுதி அரேபியாவில் கொடுக்கலாம், மணிலே சொர்க்கம். ஏன் வங்கதேசம் இருக்க, உங்களுக்கு பங்காளி தானே, உங்களுக்கு கொண்டு போய் வங்கதேசத்தில் குடியேற்றலாமே. அதாவது மகிழ்ச்சியான நாடுகள் அந்த இண்டெக்ஸ்ல இந்தியாவுக்கு முன்னாலேயே வங்கதேசம் எவ்வளோ அதுக்கு கொண்டாடினாங்க. இங்க இந்த பயலெல்லாம் கொண்டாடினானுங்க. அதாவது மானா இது அப்பன் செத்து 1 மாதம் கழிச்சு இவனுங்களெல்லாம் டேட் ஆஃப் பர்த் வரும் அப்படிங்கிற லெவலில் தான் சொல்லுவாங்க. ஆனால் வேணாம், நம்ம அதை கடந்து போவோம். இந்த பயல்கள்லாம் இவ்வளோ ஒரு மோசமான கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுது. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சரளமாக பேசலாம், என்ன கேஸும் வரும், பார்த்துக்கலான்ட்டு போக வேண்டியதுதான். இதில் வங்கதேசத்துக்கிட்ட இவங்க பேசியிருக்கலாம். அவர் நோபல் பரிசு பெற்றவர், அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். ஜென் இசட்
இந்த ராஜீவ்காந்தி சொன்னார் பார்த்தீங்களா, ராகுல். ராகுல் காந்தி, அந்த ராகுலுக்கு அவருடைய எதிர்பார்ப்புக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு பக்கத்தில் வரவர் அவர். அதனால் அவர்கிட்ட பேசி இவங்க அங்கே கொண்டு போய் விட்டுருக்கலாம். இல்லை இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஹரியானாவில் வாங்கி குமிச்சது இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் ஒரு 1000 பேரை வச்சு பராமரிக்கலாம். தமிழ்நாட்டில் திமுக காரங்க வீட்டிலலாம் கொண்டு போய் விட்டா அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கண்டே, புழக்கடை வழியாக வாடா, நீ முன்பக்கமாலாம் வராதடா, கொல்லையில் இரு, மாட்டு விட்டாயில் இரு, அந்த லெவலில் தான் அவங்களுடைய மனிதநேயம் இருக்கும். நான் கண்ணால் பல இடங்களில் பார்த்துருக்கேன். அதனால் இவங்க அதெல்லாம் செய்யறதை விட்டு கம்யூனிஸ்ட், இந்தியாவிலேயே மிக பணக்கார ஆர்கனைசேஷன் ரயில்வே கூட கிடையாது. ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸை விட கிட்டத்தட்ட தாண்டி தான் கம்யூனிஸ்டுகளோட அலுவலகம், தொழிற்சங்க அலுவலகம், அவங்களுடைய மாணவர் இது அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரிச்சஸ்ட் ஆர்கனைசேஷன் கம்யூனிஸ்ட். அசையும் சொத்து, அசையா சொத்து, அடியிருக்கின்ற சொத்து எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால அதில் ஒன்றும் அவங்க அடங்கிறதே கிடையாது. அடங்க மறு அத்துமீறுங்கிறது திருமாவளவன் வச்ச கோஷமே இந்த பயலுக்காக லெப்டிஸ்டுக்காக தான் நினைக்கிறேன். அவங்க ஆஃபீஸ்லலாம் கொண்டு போய் வச்சு பராமரிக்கலாம். யார் வானான்னாங்க, ஆனால் இவங்க எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரா பாம்பத்தோடு அள்ளித்தண்டு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா கொத்தினா பக்கத்து வீட்டுக்காரனா தானே கொத்த போகுது, நம்மளும் இல்லையே. அதனால பாம்பு அள்ளித்தண்டு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும், நீ தொட்டு பாரு. ஏன் நீ தொட, அதே தான் இவனுக்கும். நீ தயவு செஞ்சு நீ வச்சுக்க. உங்க இந்த பாலன் இல்லம் இருக்கு, பூட் பங்களா மாதிரி இருக்கு, யாரும் வரதில்லை. மாவட்ட அலுவலகம்லாம் எல்லா இதுலேயும் வட்ட அலுவலகம் இதெல்லாம் இருக்கு, சதுர அலுவலகம் எல்லாம் வச்சுருக்காங்க. எங்கேயுமே ஆளே கிடையாது. தனியாக இவங்களுக்கும் போர் அடிக்கும், பேச்சு துணைக்கும் ஆள் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் ஒரு செய்தியாவது, கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் ரோஹிங்கியாக்கள் பராமரிக்கப்படுகிறார்கள், காங்கிரஸ் அலுவலகத்தில் பராமரிக்கப்படுகிறார்கள், 2 பேராக வந்தவர்கள் 20 பேராக இப்பொழுது இருக்கிறார், அந்த வேலையும் செய்வானுங்க. இது தாராளம். இதெல்லாம் பேப்பர்லேயே 2 மாதம் முன்னாடி போய் என்னை கல்யாணம் பண்ணி எல்லாம் போனாங்களே, அது கிட்டத்தட்ட வடிவேல் கதை மாதிரி ஆயிருக்கும். உன் பேர் என்ன, மாட்டுச்சேகர், உன் பேர் இந்த மாதிரி வரிசையாக சொன்னுவானே, அந்த தண்ணி பாம்பு, சாரப்பாம்பு, இன்னும் இவன் யாரு, இவன் தான் என் முதல் புருஷன், இவன் அதுக்கு முன்னாடி கட்டினவன், இவன் இப்போ வந்தவன், இவன் இதுக்கு நடுப்புற வந்தவன் அப்படின்னு ஒரே பொம்பளைக்கு 4 பேர் வருமா. அந்த மாதிரி இவங்க கம்யூனிஸ்ட் பார்த்து மீம்ஸ் எல்லாம் 3 மாதம் முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவங்க ரொம்ப அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதில் அவங்க செய்யலாங்க. அதனால் அந்த துஷார் மேத்தா சொன்னதும் இதில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி ரோஹிங்கியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய நாடுகளும் அவங்கள ஏற்றுக்க மாட்டான். டேய் நீ வராதரா, ஓடிடுறான்றான். எப்படி திமுக காரனை கண்டா சமுதாயத்தில் ஒரு எச்சரிக்கையும் ஒரு பயமும் இருக்கோ, அதே மாதிரி தான் உலக அளவில் ரோஹிங்கியாவை பார்க்குறாங்க. இவன் உள்ளூர் ரோஹிங்கியா, அவன் உலக அளவில் திமுக. அந்த மாதிரி அவங்கள பார்த்து ஒரு இதுவும் இருக்குது. வட மாநிலங்களில் அதுவும் குறிப்பாக வந்து திரிபுரா, அஸ்ஸாம், அந்த எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், இந்த மாநிலங்கள் வழியாக ஊடுருவல்காரர்களையும் சரி செய்வதற்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த வேகம் போகலை. இன்னும் பல மடங்கு வேகத்தில் போனால் மட்டும்தான் நம்ம நாடு பாதுகாக்கப்படும். இல்லைன்னா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நம்ம ஜிசியா வரி பே பண்ண வேண்டிய இது காலம் ஏற்பட்டு விடும்னு, அதுக்கு தான் உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஒரு அப்சர்வேஷனை சொல்லியிருக்கார். தீர்ப்பு எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நேற்று சோஷியல் மீடியாவே பம்பாடா ஆன ஒரு மீம்ஸு, ஒரு செய்தி எங்கே பார்த்தாலும் பரவணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக பெரிய கனமழை, டிட்வா புயல், வெள்ளம், நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க, பல பேர் காணும், வீடுகள்லாம் காணும், தேடிட்டு இருக்காங்க. இந்த மீட்பு பணியில் இந்தியா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உதவிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். உடனே INS விக்ராந்த் போயிடுச்சு. நம்முடைய சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த மீட்பு குழு, அவங்கெல்லாம் எல்லாரும் போயிருக்காங்க. இது இல்லாமல் மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். அது என்ன இந்தியா தான் பண்ணுமா, நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான், நான் கூட சீனாவும் நினைச்சேன், சீனாவும் அவங்க லெவலுக்கு ஏதோ உதவி பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானும் உதவி பண்ணியிருக்கு. சரி, உதவி பண்ணது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஐ கமிஷன் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து இதெல்லாம் இது போன்ற உணவுப் பொருட்கள்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் விவகாரம் பிடிச்ச இந்திய நெட்டிசன்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் போட்டால் நம்ம எல்லாமே ஒத்து நோக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா
அதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் இருக்குது. எக்ஸ்பைரி டேட் வந்து 10வது மாதம் 2024 காலாவதி. ஒரு வருஷம் கொண்டு வந்து கழிச்சு கொண்டு கொடுனா அதை தான் அப்பொழுது நிவாரணப் பொருட்களாக ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்கன்னு நேற்று ஃபுல்லாக வைரல் ஆகிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட பழிவாங்கும் நடவடிக்கை இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன எண்ணம். இதை பார்க்குறவங்க பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் கூட தெரிவிக்கலாம். வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருக்கும்போது ஓவர் நைட்டில் 3000 இஸ்லாமியரில் நீங்கள் எல்லாம் கிளம்பி போயிடுங்க அப்படின்னாரு. மாட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 3000 இஸ்லாமியரில் என்ன பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து இலங்கை அரசும் வேடிக்கை பார்த்து அவங்க வந்து சிங்களர்களுக்கு ஆதரவாக இவர்களை தமிழர்களை காட்டி கொடுத்தாங்கிற குற்றச்சாட்டெல்லாம் காட்டி கொடுத்தாங்கிறதுனால தான் செஞ்சது குற்றச்சாட்டு. ஆனா அது பாகிஸ்தான் அந்த நேரத்தில் அதனாலதான் இப்போது வரை பிரபாகரனை வந்து தவ்ஹீத் ஜமாத் மிகப்பெரிய அளவிலே எந்த இஸ்லாமியும் ஏத்துக்க மாட்டான். நீங்க போற போக்குல இந்த இவன் இருக்கான் பாருங்க, ஆடுபுர் ஷமீர், அந்த பையன் ஏத்துப்பானா? இல்ல இந்த ஆளூர் அவன் பேர் என்ன, ஆளூர் ஷானவாஸ், அவன் ஏத்துக்கிறானான்னு கேளுங்க. அரசியலுக்காக அவனுங்களாம் 1000 பேசுவானுங்க. நான் பாகிஸ்தான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கும். நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் பிரமாதமாக விளையாடும் போது சச்சின் என்ன பெரிய பிளேயர், அவரை விட சூப்பர் பிளேயர் இன்தமாமுல் ஹக் அப்படின்னு பெனாத்துவானுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் பயங்கரமாக அடித்து மேட்சை வின் பண்ண வைக்க போகும்போது பிச்சுக்குள்ளே வந்து மூஞ்சிலே குத்தி ஸ்ரீகாந்துக்கு காயமானதெல்லாம் 1989 நடந்தது. அந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் ஜெயித்த உடனே இப்போ வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சே, பவுலராக இருந்தார், இப்போ அவருக்கு சிவியர் பேக் ஃபயர் ஆகிடுச்சுல்ல இம்ரான் கான். அதாவது கர்மா எவ்வளோ வேகமாக வேலை செய்யுது பாருங்க. எல்லாம் நான் 1989 அவன் சொன்னது let us decide this match over this, let us decide Kashmir issue over this match victory. ஸ்ரீகாந்தை ஆட விடாமல் அடித்து புருவத்தை கிழிச்சு அதுக்கப்புறம் கலையபரமாகி திரும்பியும் மேட்ச் நடக்கும்போது பாகிஸ்தான் ஜெயிச்சதுக்கு ஆணவமாக சொன்னான், let us decide this Kashmir issue over this match victory. இதை ஜெயிச்சா மாதிரி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அறிவிச்சிடலான்னா. அவனுக்கு என்னாச்சு? இப்ப அவரு எப்படி இருக்காரு, உயிரோட இருக்கானா இல்லையா, அவருடைய எல்லா பார்ட்டும் சரியா இருக்குதா? அதோட இல்லாம அந்த ஆளே கதறி அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எல்லாம் எடுத்து அவனுக்கு பெருசா ரிவர்ஸ்ல ஏதோ பண்ணிட்டாங்க. கர்மா வலியுது. அதுவும் பாரத நாட்டுக்கிட்ட எவமெல்லாம் மோதினான், அது இலங்கையாக இருக்கட்டும், வங்கதேசமாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இது வந்து மோட்ச பூமி, கர்ம பூமி. மை கிடைச்சிருச்சுங்கிறதுனால என்னடா உருட்டுற, நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறேன்னு நீங்கள் யாருமே இது பண்ண வேணாம், நல்லா நன்றாக சிந்தித்து பாருங்கள். தர்மம் என்றைக்கடா தோத்தது? தர்மத்தின் பக்கம் இருக்கும் நாடு பாரத நாடு. சந்திர சூரியர் உள்ளவரை இந்த நாடு, இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கும் வரை இந்த நாடு தர்மத்திலிருந்து வழுவாது. இந்த நாட்டை போய் இம்ரான்கான்லேருந்து நேர்த்தி வந்த பயலுக்கு வரைக்கும் என்னென்ன பேச்சு பேசினானுங்க. முதல்ல இவங்களுக்கு உள்ளூர்லேயே சோறு கொடுக்க வக்கில்ல. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படின்னா இலங்கை தமிழர்களையோ சிங்களவர்களையோ நான் கேவலப்படுத்த விரும்பலை. அவங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்கு உடனடியாக இந்தியா பாரத நாட்டிலேருந்து கொண்டு போய் சேர்ப்பிச்சாச்சு. அதுவும் அந்த நாட்டோட நிதியமைச்சர் ஒரு இஸ்லாமியர். அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ ஆபத் பாந்தவனா இந்தியா தாங்க வந்து எங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணோம், உன்னுடைய நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு வாயை அதையும் பொத்திக்கிட்டு முடிஞ்சா நல்லது செய்யணும், இல்லை கம்முனாவது இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் காந்தாரி புள்ள பெற்றுக்கிட்ட கதையா, பாண்டவர்கள் பிறந்துட்டாங்கன்னொன்னே கர்ப்பமாக இருக்கும்னே தெரியாத காந்தாரி வந்து அம்மிக்கொழி எடுத்து வயிற்றில் அடித்து இது பண்ணான். இது ஒரு மகாபாரத்தில் வர்றது. அதில் இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப் பேபியே இவங்க கௌரவர்கள் தான் அப்படின்னு ஒரு இதுவும் உண்டு. அம்மிக்கல்ல வச்சு அடிச்சுக்கிட்டா மாதிரி காந்தாரி அடிச்சுக்கிட்டான். காந்தாரி புள்ள பெற்ற கதையா. பாகிஸ்தான் வந்து இவன் என்ன பண்ணுறான், நீ என்ன பெரிய இந்தியா, நான் உங்கூட இருந்தவன் தானே, நானும் நீ ஒன்று தானே அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டா? இங்கே இருக்கிறவன்லாம் மனுஷன், இங்கே இருக்கிறவன் மனிதாபிமானத்தோடு இருக்கான், இங்கே இருக்கிறவன்லாம் பேராசை பிடிச்சவன்ல, இங்கே இருக்கிறவன்லாம் பெண்களை தெய்வமாக மதிக்கிறான். நீ அப்படியா இருக்க? நீ எதெல்லாம் இயற்கைக்கு ஓவாதோ அதெல்லாம் செய்கிறான். அதனால தான் இம்ரான் கானுக்கு செஞ்சுட்டான்.
நாம் என்ன பண்ண முடியும் அதுக்கு? இந்த பையில கொண்டு போய் அங்கே கொடுத்த உடனே இதை வந்து செத்து ஒழிங்கடாங்கிற மாதிரி தான் கொண்டு போய் கொடுத்துருக்கான். துன்பத்தில் இருக்கிறவனை நீங்கள் மீட்பது தான் ஒரு மனிதாபிமானம். அது நீ எக்ஸ்பைரி ஆகி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனதெல்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அவன் இன்னும் நோய் வாய்ப்பட்டு அவன் எங்கே போவான்? நீங்கள் 2 நாள் ஒரு கால்ரா மாதிரி நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவான்? ஏற்கனவே ஸ்ரீலங்காலேயே உணவு மூலமாக அவங்களுடைய பிறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக சில டாக்டர்கள்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு பெரிய வீடியோ வந்தது, நிறைய வீடியோ வந்தது. இப்போ இவங்க வெளிப்படையாகவே இது போல கஷ்டப்படுறவங்களுக்கே இது மாதிரி எக்ஸ்பைரி இருக்கணும்னா இப்போ உயிரோட இருக்கிறவனையும் காலி பண்றதுக்காக இது மாதிரி ஏன் இருக்கேங்கிறான். அதாவது வங்கதேசமாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்த ரோஹிங்கியா இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய நோக்கமே நீங்க பாருங்களேன், நாம வந்து எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் யாமறியேன் பராபரமே, வாரிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு நாம வந்து பயிர் இது புல்லு பூச்சி எல்லாத்துக்கும் நாம வந்து இறக்கம் காமிக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? ரோஹிங்கியா, வங்கதேசம், பாகிஸ்தான் இவெல்லாம் என்ன சொல்றான்? நீலாம் ஏண்டா இருக்கேன்றான். அப்படியே இருந்தாலும் அதுல மூச்சா போயிடுறான், இல்லைன்னா எச்ச துப்பி கொடுக்குறான். இல்லை அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வரதை பார்க்கும்போது நம்ம முன்னாடியாவது கிண்டல் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கேன்னு ரசித்தோம். இப்போ ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அதை பார்க்கவே நம்மளுக்கு சைக்கிள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. நம்மளை வந்து நீங்கள் வந்து கோமியம் குடிக்கிற மூத்திரம் குடிக்கிறான், அவன் வந்து ஒட்டகத்தில் வாயை வச்சே குடிக்கிறான். நம்ம கோமியம் எந்த கோமியத்தை குடிக்கணும், எதை தவிர்க்கணும், நாட்டு மாடை மட்டும்தான் அந்த கோமியத்தை பயன்படுத்தணும், சுத்திக்கு பயன்படுத்தணும், வீடு மெழுகிறதுக்கு பசுஞ்சாணத்தை பயன்படுத்தணும், பிடிச்சி வச்சா பிள்ளையாரு அது கோமியம் இதுலேயே பசுமாட்டு சாணத்திலேயே பிள்ளையாரை பிடிச்சி பூஜை பண்ணுறோம். இப்படிலாம் இருக்கும்போது அது இயற்கையோடு ஒருங்கிணைந்து இருக்கிறதா நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒட்டக மூத்திரத்தை குடிச்சிட்டு இந்த பயிலுவை நம்மளை வந்து வண்டியாக திட்டுறாங்க. இப்போ கூட பாருங்களேன் கமெண்ட்ல, வெள்ளிக்கிழமை வெறியர்கள் காந்தாரி புள்ளப்பத்துக்கிட்ட கதையாக வந்து கதறானுங்களா இல்லையான்னு பாருங்க, கண்ணு நிச்சயம் நடக்கும். இந்த ரோஹிங்கியா முஸ்லிம் இதில் வந்து பாகிஸ்தான் காரணங்க வந்து அவங்க சொந்த நாட்டு மக்களையே நாட்டை பிடிச்சிக்கிட்டான். பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்னு நம்மளுடைய காஷ்மீரை பலுச்சிஸ்தான் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து இருக்கக்கூடிய வச்சு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வச்சு கூட மேம்படுத்தலாங்கிறது அவனை அதை கூட நினைக்கல. ஆனால் என்ன பண்ணுறானுங்க, அவங்களையும் வஞ்சிக்கிறான். யாருக்குமே விசுவாசமாக இல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் மிக கேவலமான நாடு பாகிஸ்தான். அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் நல்லதே எதிர்பார்க்க முடியாது. நம்ம இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் மிக சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.